குழந்தை மருத்துவத்தில் ரோலன் பி ஸ்காட்டோடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ரோலன் பி ஸ்காட் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க ஆராய்ச்சியாளர் மற்றும் குழந்தை நல மருத்துவர். இவர் 1909 ஏப்ரல் 18 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய டெக்சாஸில் இருக்கிற ஹியூஸ்டனில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ரோலன் பாய்ட் ஸ்காட். இவர் 1934ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிசனில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினோயோடைய சிகாகோவில் இருக்கிற ப்ராவிடென்ட் ஹாஸ்பிட்டல்லையும் குக் கவுண்டி ஹாஸ்பிட்டல்லையும் அடுத்தடுத்து குழந்தை மருத்துவ பயிற்சியை பெற்றாங்க. பின்னர் 1939ஆம் ஆண்டு அமெரிக்கன் போர்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸோடைய எக்ஸாமினேஷனை இவர் பாஸ் பண்ணி ஒரு பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தை நல மருத்துவர் ஆனாங்க. அதுக்கப்புறமா இவர் படித்த அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிசனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸில் இவர் ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பராக இவருடைய டீச்சிங் கெரியரை ஆரம்பித்தாங்க. மேலும் அந்த யூனிவர்சிட்டியை சார்ந்த ஃப்ரீட்மன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு பீடியாட்ரிஷியனாக பணிபுரிய தொடங்கியிருந்தாங்க. அப்போ தான் இவர் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு அகாடமியோடைய மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்காக அப்ளை பண்ணாங்க. ஆனால் ரோலன் பி ஸ்காட் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அப்படின்றனால, அதாவது கருப்பினத்தை சேர்ந்தவர் அப்படின்றனால அந்த அகாடமியில் இவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டாங்க. இது மாதிரி பல பாகுபாடுகளையும் இன ஒடுக்குமுறைகளையும் ரோலன் பி ஸ்காட் படிக்கிற காலத்திலேயே அனுபவிச்சிருந்தாங்க. அதனால இது இவருக்கு வழக்கமான ஒன்றா தான் இருந்தது. ஸோ மறுபடியும் அந்த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸோடைய மெம்பர் ஆகிறதுக்கு ரீஅப்ளை பண்ணாங்க. அப்போ தான் ரோலன் பி ஸ்காட் வந்து அந்த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸோடைய மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரீட்மன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ரோலன் பி ஸ்காட் பணிபுரிஞ்சு வரும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சாங்க. அதுதான் இந்த சிக்கல் செல் டிசீஸ் அப்படின்றது. இது சிக்கல் செல் அனீமியா அப்படின்னும் அழைக்கப்படும். இந்த சிக்கல் செல் டிசீஸ் ஆனது அதிகமாக கருப்பினத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு தான் ஏற்பட்டிருந்தது. ஸோ அது பற்றி இவர் வந்து ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த சிக்கல் செல் டிசீஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். பொதுவாக நம்மளுடைய பிளட்டில் ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் இவைகளெல்லாம் இருக்குது. அதில் இந்த ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்ற சிவப்பு ரத்த அணுக்களானது வட்ட வடிவில் தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சிக்கல் செல் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த ரெட் பிளட் செல்ஸ் ஆனது அப்படியே பிறை மாதிரி, அதாவது அரிவாள் மாதிரி ஷேப்பில் வந்து மாறிடும். ஸோ இப்படி இந்த ரெட் பிளட் செல்ஸ் ஆனது வட்ட வடிவில் இல்லாமல் அரிவாள் ஷேப்பில் மாறிடுச்சுன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதில் முதல் பாதிப்பு என்னென்னா, பொதுவாக ரெட் பிளட் செல்ஸ் ஆனது வட்ட வடிவமாக இருக்கிறனால ஈஸியாக நம்மளுடைய ரத்த நாளங்களுக்குள்ளே நுழைஞ்சு போயிடும். ஆனால் இது அரிவாள் ஷேப்பில் இருக்கும்போது ஈஸியாக போகாது, அங்கங்கே மாட்டிக்கும். அப்பப்போ அந்த ரத்த நாளங்களை அடைக்கவும் செய்யும். இதன் மூலமாக பயங்கரமான வலி திடீர்னு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கல் செல் வடிவில் இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ் ஆனது ஸ்பிளீனுக்கு போகும்போது, அதாவது மண்ணீரலுக்கு போகும்போது மண்ணீரலினுடைய ரத்த நாளங்களையும் படிய ஆரம்பிக்கும். இதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணீரலானது வீங்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக இந்த ரெட் பிளட் செல்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து ரத்த சோகை ஏற்படும். பொதுவாக ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸோடைய கவுண்ட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் ரத்த சோகை அப்படின்னு அர்த்தம். அப்போ சோர்வுலாம் ஏற்படும். ஸோ அந்த பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த சிக்கல் செல் டிசீஸ் அப்படின்றது. இது அதிகமாக ஆப்பிரிக்கன் அமெரிக்க குழந்தைகளை தான் பாதிச்சிருக்கு அப்படின்றத இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சாங்க. அதாவது அந்த நோய் ஏற்படுறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், அதே மாதிரி அதனுடைய நேச்சுரல் ஹிஸ்ட்ரி என்ன, அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்ன, அது பற்றிலாம் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இப்போ இவரும் வந்து இவருடைய கொலீக்ஸ் சில பேரும் இணைஞ்சு இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அப்போ தான் 1942ஆம் ஆண்டு ஒரு ரிப்போர்ட்டை இவர் வந்து ரோலன் பி ஸ்காட் வந்து வெளியிட்டாங்க. அதில் இந்த சிக்கல் செல் டிசீஸ் அப்படின்ற சிக்கல் செல் அனீமியா, இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்பட்டால் பல பாதிப்புகள் ஏற்படும். அதில் மிக முக்கியமான அறிகுறிகள் அப்படின்றது உடல் வலி. ஆங்காங்கே வந்து இந்த சிக்கல் செல் பிளட் செல்ஸ் ஆனது அங்கங்கே போய் சிக்கிறனால, ரத்த நாளங்களுக்குள்ள சிக்கிறனால பயங்கர வலி ஏற்படும். ஸோ அதை இவர் விளக்கினாங்க. அதுக்கப்புறமா கை விரல்கள், கால் விரல்கள் எல்லாம் சில குழந்தைகளுக்கு அப்படியே வீங்கி போயிடும். ஸோ அதையும் விளக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் வயிறு வீங்கும். ஏன்னா மண்ணீரல் பாதிக்கப்படுறனால இந்த சிக்கல் செல் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுடைய வயிறு வீங்க ஆரம்பிக்கும். அடுத்து காலப்போக்கில் இதை வந்து கவனிக்காமல் விட்டால் படிப்படியாக இது வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து மூளை நரம்புகள் எல்லாம் பாதிக்கும். மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும். அதன் மூலமாக
பேச்சு வந்து சரியாக இருக்காது. அதாவது ஒன்று நினைப்பாங்க, ஆனால் பேசும்போது வேற பேசுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரோக் கூட வரும். ஒரு பக்கம் வந்து அப்படியே ஃபுல்லாக இயங்காமல் கூட போயிடும். இந்த மாதிரியான பாதிப்புகளெல்லாம் ஏற்படும் அப்படின்றத இவர் வந்து ரொம்ப கிளியராக வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. அதனால் வரைக்கும் இந்த சிக்கல் செல் டிசீஸ் ஏற்பட்டால் இவ்வளோ விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற புரிதலெல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் இவர் வந்து தெரிவித்தாங்க இவருடைய கொலீக்ஸ் கூட இணைஞ்சு. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, அதாவது இப்போ இந்த வந்து எப்படி படிப்படியாக வளர்ச்சி அடையும். ஃபஸ்ட்டு ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு வயசு ஆகுற வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும். 1 to 5 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 5 வயசுலேருந்து டீனேஜ் அந்த வயசு வரைக்கும், அதாவது 13 அதுலேருந்து 19, ஸோ அது வரைக்கும் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அது பற்றிலாம் கூட இவர் வந்து தெளிவாக விளக்கினாங்க. அதில் குறிப்பாக இந்த பிறந்த குழந்தையிலேருந்து 1 வயசு ஆகுறதுக்குள்ள இந்த சிக்கல் செல் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிமோகாக்கஸ் செப்சஸ் அப்படின்ற பாதிப்பு ஏற்படும். அப்படின்னா என்னன்னா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியம் இருக்குது. அந்த பாக்டீரியமானது ரத்தத்தில் வந்து கலந்துரும். அப்படி கலக்கும்போது பொதுவாக நம்மளுடைய மண்ணீரலானது இந்த பாக்டீரியாக்களை வந்து அழிச்சிரும். எப்படின்னா, மண்ணீரலுடைய வேலையை இப்போ நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸோடைய லைஃப் ஸ்பேன் வந்து 120 நாள். அதாவது இந்த சிவப்பு ரத்த அணுக்களானது 120 நாட்கள் வாழும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து அழியக்கூடிய நிலைமையில் போயிடும். அப்போ அந்த நம்மளுடைய மண்ணீரல் தான் வந்து அப்படி அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து முழுசாக அழித்து கழிவுகளாக வெளியேற்றிடும். அதே சமயம் நம்மளுடைய போன் மேரோஸ், நம்மளுடைய எலும்பு மஜ்ஜை வந்து புதிய ரெட் பிளட் செல்ஸை வந்து உருவாக்கும். ஸோ இப்படி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து 120 நாட்கள் வாழும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இது வந்து அறிவால் செல்லாக மாறிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த ஸ்ப்ளீன் மண்ணீரல்னால அதை வந்து அழிக்க முடியாமல் போகும். ஏன்னா அது போய் ரத்த நாளங்களுக்குள்ளேயே போய் அங்கங்கே சிக்கிரும் மண்ணீரல்லையே. அப்போ மண்ணீரலில் அடைப்பு விழும். இப்படி அடைப்பு விழ ஆரம்பிக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணீரல் செயலிழக்க ஆரம்பிக்கும். இப்போ மண்ணீரல் நல்லா இருக்கணும், அப்போ தான் இந்த வீக்கான ரெட் பிளட் செல்ஸ் அதை அழித்து வெளியேற்றும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்ற பாக்டீரியாக்கள் இருந்தால் அதையும் வந்து வெளியேற்றும் அழிச்சு. ஆனால் இப்போ மண்ணீரல் வந்து இந்த டிசீஸ் இருந்தால் பாதிக்கப்படும் அப்படின்றனால இந்த பாக்டீரியா உள்ளே நுழைஞ்சா மண்ணீரல்னால் அதை வந்து அழிக்க முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது ரத்தம் முழுக்க அந்த பாக்டீரியாக்கள் பரவி ஒரு பாதிப்பு ஏற்படும். ரத்தமெல்லாம் விஷமாகும். அதுதான் நியூமோகாக்கஸ் செப்சஸ் அப்படின்றது. இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து சில மணி நேரங்களுக்குள்ள கூட உயிரிழக்க வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு கொடிய பாதிப்பு இந்த நியூமோகாக்கஸ் செப்சஸ் அப்படின்ற பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத இவர் சொன்னாங்க. அதாவது இந்த சிக்கல் செல் டிசீஸ்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பிறந்த குழந்தையிலிருந்து 1 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு தான், இந்த இன்ஃபெக்ஷன், இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் அதிகமாக வரும் அப்படின்றத இவர் தெரிவித்தாங்க. இது தெரிவிக்கிறனால என்ன பயன் அப்படின்னா, இது தெரிஞ்ச உடனே அப்போ உடனடியாக சிக்கல் செல் டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பிறந்த குழந்தைகளுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா அப்போ இந்த பாக்டீரியாக்கள் வராமல் தடுக்கிறதுக்கு அதுக்கேற்ற மருந்துகளை வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி பண்ணால் குழந்தைகள் சிக்கல் செல் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த நியூமோகாக்கஸ் செப்சஸில் இருந்து விடுபட முடியும். ஸோ அதுக்காக இது வந்து பயனளிக்கும். ஸோ அதை இவர் வந்து விளக்கினாங்க. அதுக்கப்புறம் 1 to 5 வயது வரைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி வந்து உடல் வலி ஏற்படும். கை விரல்கள் கால் விரல்களில் வலிக்கும். அதை இவர் வந்து தெரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 5 வயசுக்கு அப்புறமால இருந்து டீனேஜஸ் வரைக்கும் இந்த ஸ்லர்ட் ஸ்பீச், அதாவது மூளை நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு பேச்சு சரியாக இருக்காது, ஸ்ட்ரோக் வர்றது, இது மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். இதை இவர் தான் விளக்கினாங்க. ஸோ இதை இவர் விளக்கினால ஒரு குழந்தைக்கு வந்து சிக்கல் செல் டிசீஸ் இருக்குது அப்படின்னு தெரியலனா கூட ஒரு 5 வயசில் அடிக்கடி அந்த குழந்தைக்கு கை விரல் கால் விரல்லாம் வீங்கி இருக்குது அப்படின்னா அப்போ சிக்கல் செல் டிசீஸ் இருக்கும் அப்படின்னு உணர முடியும். அதுக்கப்புறம் அதுக்குண்டான டெஸ்ட் எடுத்து அதுக்குண்டான சிகிச்சை கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு இது வழிவகுத்து. ஸோ ஒட்டுமொத்தமாக சிக்கல் செல் டிசீஸ் அப்படின்னா என்ன, அது எப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்துது, என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அறிகுறிகள் தென்படும், அதுக்கப்புறம் அதனுடைய நேச்சுரல் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்ற முழுவதையுமே 1948 இவர் விளக்கியிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரோலண்ட் பி ஸ்காட் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக சிக்கல் செல் டிசீஸ் வந்து ஏற்பட்ட பிறகு அந்த உடல் வலி ஏற்படும் போது மட்டும் சிகிச்சை கொடுக்கறது, அதே மாதிரி
ஏதாவது ஒரு மற்ற பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும் சிகிச்சை கொடுக்கறது, அந்த மாதிரி எபிசோடிக் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கக்கூடாது. ஹோலிஸ்டிக்கான கிரிட்டிக்கல் கேராக இருக்கணும் அப்படின்றத இவர் வந்து ஹோலிஸ்டிக்கான கிரானிக் கேராக இருக்கணும் அப்படின்றத இவர் வலியுறுத்தினாங்க. அதாவது சிக்கல் செல்னால குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஆரம்பத்திலிருந்தே அதுக்குண்டான சிகிச்சைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அதை விட்டுட்டு அறிகுறிகள் தென்படட்டும் அதுக்கப்புறம் வந்து சிகிச்சை கொடுப்போம், அறிகுறிகள் தென்படும் போது மட்டும் சிகிச்சை கொடுப்போம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் இவர் வந்து வலியுறுத்தினாங்க. அப்படி அறிகுறிகள் தென்படும் போது மட்டும் சிகிச்சை கொடுத்தா தற்போதைக்கு அது வந்து சரியான மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் இவர் தான் விளக்கினாங்க. ஸோ இப்படி பல்வேறு தகவல்களை இவர் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1960களில் இருந்து இவர் வந்து இந்த சிக்கல் செல் டிசீஸ்னால குழந்தைகளில் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்றத பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ஏற்படுதா அப்படின்றதையும் ஆய்வு செஞ்சாங்க. புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த சிக்கல் செல் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளினுடைய வளர்ச்சி ஏதாவது தடைப்படுதா அப்படின்றத பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு அலர்ஜி ஏற்படுறதை பற்றி, அதே மாதிரி மற்ற இன்னும் சில விஷயங்கள் பற்றி தான் கூட இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக லீட் பாய்சனிங் பற்றி ஆய்வு செஞ்சாங்க. லீட் பாய்சனிங் அப்படின்னா இப்போ பழைய பைப்பு அதே மாதிரி பெயிண்ட் இதிலெல்லாம் வந்து லீட் அப்படின்ற ஈயம் வந்து இருக்கும். இப்போ இந்த ஈயத்தை வந்து தெரியாமல் குழந்தைகள் வந்து வாய்க்குள்ளே வந்து போட்டுருவாங்க. எப்படின்னா தவழ்ந்து தவழ்ந்து போகும்போது ஏதாவது ஒன்று கையில் கிடச்சதை எடுத்து வாயில் வைப்பாங்க. அப்போ அதில் ஈயம் இருந்ததுன்னா உடம்புக்குள்ளே போகும். அது வந்து ஒரு டாக்ஸிக். ஸோ அது உடம்புக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா அது ரத்தத்தில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூளை நரம்பு இதெல்லாம் பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த நிலை தான் லீட் பாய்சனிங் அப்படின்றது. இது அதிகமாக நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படுது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சு உடனடியாக லீட் பாய்சனிங் இருக்கா அப்படின்னு எல்லா குழந்தைகளுக்கும் நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுத்து கண்டறியணும். ஒருவேளை அப்படி ஏற்பட்டிருந்தால் அதுக்குண்டான சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏற்படலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு லீட் பாய்சனிங் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ப்ரிவென்ஷனுக்கு என்ன பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் இவர் இன்னொரு விஷயத்தை தெரியப்படுத்தினாங்க. என்னன்னா இந்த சிக்கல் செல் டிசீஸ் அப்படின்ற நோயை வந்து முன்கூட்டியே கணிச்சிடணும். எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து எடுத்துடணும். ஏன்னா அறிகுறிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு இந்த சிக்கல் செல் டிசீஸ் இருக்கு அப்படின்னே தெரியும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த சிக்கல் செல் டிசீஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத பிறந்த உடனே குழந்தைகளுக்கு சோதிக்க ஆரம்பிச்சிடணும், டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வலியுறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கல் செல் டிசீஸை ஆப்பிரிக்கா அமெரிக்க குழந்தைகள் மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைகள் எல்லா இன குழந்தைகளினுடைய உடம்புலையும் இந்த பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக ஆக்ட் கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் காங்கிரஸை வலியுறுத்தினாங்க. அப்போ 1971ஆம் ஆண்டு இந்த சிக்கல் செல் அனீமியா கண்ட்ரோல் ஆக்ட் ஆஃப் 1971 ஆனது கொண்டு வரப்பட்டது. அந்த லெஜிஸ்லேஷன் கொண்டு வரப்படுறதுக்கு இவர் தான் காரணமாக இருந்தாங்க. இதன் மூலமாக இந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறது, நோய் இருக்கா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இது பற்றி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா இந்த சிக்கல் செல் அனீமியா பற்றி மருத்துவ மாணவர்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபண்டெல்லாம் அந்த ஆக்ட் தரப்பிலிருந்து வழங்கப்பட ஆரம்பிக்குது, அந்த ஆக்ட் உருவாக்கப்பட்டனால. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளை உடனடியாக டெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு இவர் சொல்லி வந்தனால இந்த யூனிவர்சல் நியூபார்ன் ஸ்க்ரீனிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வரப்படுது. யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பல்வேறு மாகாணங்களில் இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட ஆரம்பிக்குது. அதாவது பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த இனம் தான் அந்த இனம் தான் அப்படின்னு இல்லாமல் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த பிறந்த உடனே இந்த நோய் இருக்கா அப்படின்னு பரிசோதனை பண்ணக்கூடிய முறையானது நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு இவர் தான் வந்து மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. இப்படி இது மட்டும் இல்லாமல் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிசனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸோடைய சேர்மனாகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. அப்போ பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற ஃபீல்டை மிகப்பெரிய அளவில் கொண்டு போனாங்க. கருப்பினத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு கல்லூரி தான் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்றது. ஸோ அங்கே அந்த ஆப்பிரிக்க அமெரிக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவர் வந்து ஃபுல்லாக அந்த குழந்தை நல மருத்துவம் பற்றி பல்வேறு தகவல்களை கற்பித்து நிறைய இந்த
கருப்பினத்தை சேர்ந்த குழந்தை நல மருத்துவர்கள் உருவாகிறதுக்கு இவர் வந்து காரணமாக இருந்தாங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம், பல்வேறு சாதனைகள் பண்ணாங்க. இதனால அமெரிக்கன் பீடியாட்ரிக் சொசைட்டி, அதே மாதிரி சொசைட்டி ஃபார் பீடியாட்ரிக் ரிசர்ச், அந்த 2 சொசைட்டிஸோடைய ஃபஸ்ட்டு பிளாக் மெம்பராக இவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதாவது அது நாள் வரைக்கும் அந்த 2 சொசைட்டிஸ்லையுமே கருப்பினத்தை சேர்ந்த யாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டதே கிடையாது. ஆனால் இவர் வந்து இவ்வளோ சாதனைகளை செஞ்சிருந்தனால அந்த 2 சொசைட்டிஸோடைய மெம்பராக ஃபஸ்ட்டு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினராக இவர் தான், ரோலன் பி ஸ்காட் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது இவர் கிடைச்ச பெருமை. அதுக்கப்புறம் தான் நிறைய கருப்பினத்தை சேர்ந்த குழந்தை நல மருத்துவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே காலத்துலலாம் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இவர் வந்து ஒரு ரிசர்ச் சென்டரையும் உருவாக்கினாங்க. இது வந்து முழுக்க இந்த சிக்கல் செல் டிசீஸ் பற்றின ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் இந்த டிசீஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு சிகிச்சை கொடுக்கறதுக்கும் இதை வந்து இவர் உருவாக்கியிருந்தாங்க. இப்படி எண்ணிலடங்காத குழந்தைகள் இன்று வரை காப்பாற்றப்படுறதுக்கு ரோலன் பி ஸ்காட் வந்து காரணமாக இருக்கிறாங்க. ஏன்னா இவர் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த சிக்கல் செல் டிசீஸ் பற்றின முழுமையான புரிதல் வந்து விரைவாக ஏற்பட்டிருக்காது. அப்படி ஏற்படலைன்னா என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் நிறைய குழந்தைகள் வந்து இந்த டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பாங்க. ஆனால் அதிலிருந்து குழந்தைகள் காப்பாற்றப்படுறதுக்கு இவர் தான் காரணமாக இருந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 2002 டிசம்பர் 10 அன்னைக்கு இவருடைய 93 வயசில் இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட ரோலன் பி ஸ்காட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவர் சின்ன வயசுல இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கருப்பினத்தை சேர்ந்தவராக இருந்தனால எவ்வளோ ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகி என்னெல்லாம் பண்ணி இவர் இவ்வளோ உயரத்தை அடைஞ்சார் அப்படின்ற இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.